அனைவருக்கும் வணக்கம். கணக்கெடுப்பு படிவத்தை எப்படி ஃபில் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். கணக்கெடுப்பு படிவத்தில் உங்களுடைய பெயர் வந்துடும், நீங்கள் எந்த பூத்தில் ஓட்டு போகிறீங்கன்றதும் உங்கள் ஃபோட்டோ வந்து புகைப்படம் வந்துடும். இதில் புதிய புகைப்படம் ஒட்டணும். இப்போ கணக்கெடுப்பு படிவத்தை 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். மேலே இருக்கிறத 1, இங்கே கீழே ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 இருக்குது. அதில் 2, 3 ஃபில் பண்ணிக்கலாம். ஒன்று எலக்டார் இந்த 2025 யார் யாரெல்லாம் வாக்காளராக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஃபில் பண்ணணும். அடுத்தது 2, 3 எப்படி ஃபில் பண்ணணுன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ 1 நம்பர் எலக்டாரு 1 நம்பர் காலம் இருக்குல்ல, இது எல்லாமே 2025 வாக்காளர் பட்டியல் இருக்க எல்லாமே அவருடைய பெயர் முகவரி ஃபில் பண்ணிடுங்க. 2ஆம் நம்பர்ல யார் ஃபில் பண்ணா, 1 நம்பர் எலக்டாரு 2002லயும் அவர் பெயர் இருந்துச்சுன்னா அவர் 1, 2 மட்டும் ஃபில் பண்ணுவார். இல்ல எனக்கு 2002ல என்னுடைய பெயர் இல்லை, என்னுடைய தாயாரோ தந்தையாரோ அடுத்தது தாத்தா பாட்டி இவருக்கு 4 பேர்ல யாரோ ஒருத்தருடைய பெயர் அதில் வந்து 2002ல இருந்துச்சுன்னா அவர் வந்து 3 நம்பர் காலத்தில் ஃபில் பண்ணுவார். 1, 3 ஃபில் பண்ணுவார். ஓகேங்களா? இப்போ அதனுடைய உதாரணத்தை நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த எலக்டார் எடுத்துட்டீங்கன்னா, இந்த குப்புசாமி இதெல்லாம் வந்து உதாரணத்துக்காக தான் எடுத்துக்கிறோம். குப்புசாமின்ற எலக்டார் பார்த்தீங்கன்னா அவர் அவர் டேட் ஆஃப் பர்த் இங்கே ஃபில் பண்ணிடுறாரு, அவருடைய ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிடுறாரு, அவருடைய கைபேசி எண், அவருடைய தந்தையார் பாதுகாப்பு பேர், அதாவது குப்புசாமியோட தந்தை பெயர் ராமசாமி, அவருடைய தந்தையுடைய ஓட்டர் ஐடி நம்பர், அடுத்தது அவருடைய தாயார் நம்பர் பெயர், தாயாருடைய ஓட்டர் ஐடி நம்பர், துணைவியார்னா அவர் திருமணம் ஆகியிருந்தாலும் அவர் மனைவி பெயர், அவருடைய மனைவியோட ஓட்டர் ஐடி நம்பர், இதை மனைவியா இருந்தாங்கன்னா அவருடைய கணவருடைய பெயரை போட்டு ஃபில் பண்ணுவாங்க. அடுத்தது இங்க இந்த எலக்டாரு 2025 ஒரு பெயர் இருக்கு, இது எல்லாருமே கம்பல்சரி ஃபில் பண்ண போறாங்க. இந்த எலக்டாரு